இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 32க்கு அங்கே ஒரு தலைப்பு சொல்லியிருக்கிறாங்க. மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் அப்படின்னு. மஸ்கில் அப்படின்னா என்ன மீனிங்னாக்க, ஒரு மறைக்கப்பட்ட சத்தியம், மறைமுகமாக ஒரு போதனையை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பாட்டாக இந்த சங்கீதம் இருக்கிறது. நாம் இந்த சங்கீதத்தை ஒரு தலைப்பில் தியானிக்கலாம். மன்னிக்கப்படுவதே மகிழ்ச்சியான வாழ்வு அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம். என்ன அப்படின்னா, மனம் திறந்த வாழ்வு எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒருத்தரை நம்ம மன்னிக்கும் போது, இன்னொருத்தர்கிட்ட நம்ம மன்னிப்பை பெறும்போது, இது ரெண்டுமே இருக்கணும், மியூச்சுவலாக இருக்கணும். அதை தான் இங்கே தாவீது ராஜா அழகாக சொல்லியிருக்கிறாரு. நான் மற்றவர்களை மன்னித்தேன், நான் கடவுளால் மன்னிக்கப்பட்டேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மன்னிக்கப்பட்ட நாளிலிருந்து, நான் மனம் திரும்பிய நாளிலிருந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. எனவே மன்னிக்கப்படுவதே மகிழ்ச்சியான வாழ்வு. ஆசிரியர் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னன்னு பார்த்தா, மறைவான பாவங்களை கடவுள் பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்குள் ஏற்பட்ட போது, தாவீது ராஜாவுக்கு ஏற்பட்ட போது, பாரப்பட்டு அந்த குற்ற உணர்வு குத்தும்போது கடவுளிடம் மன்னிப்பு பெற்று, அந்த மன்னிப்பு பெற்ற நாளில் தான் பெற்ற மகிழ்ச்சியில் எழுதின ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கலாம். மறைவான பாவங்கள் தானே செய்கிறோம், யாரும் பார்க்குறது இல்லையே, தெரியாதே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடலாம். ஆனால் தாவீது ராஜாவுக்கு மனசு குத்திருக்கு பாருங்கள். யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலனாலும் கடவுள் பார்க்குறார் அப்படின்னு அவருக்கு குத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு கடவுள் மன்னிச்சிட்டார் அப்படின்னு ஒரு விடுதலையோடு அவர் பாடிய பாடல். இந்த பாடலோட சிறப்பு மஸ்கில் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன மஸ்கில்? மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நிறையா சத்தியங்கள் இதில் இருக்குது. ஒன்றை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஹிடன் டீச்சிங் என்ன? புத்தி இல்லாத குதிரையை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஊமைகளாலும் ஊமையங்களாலும் நம்ம நிறையா டீச்சிங்ஸ் கொடுப்பாங்க. புத்தி இல்லாத குதிரையை போல் இருக்காங்க, கோவேறு கழுதையை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்கிறார். அப்போ நம்ம இதனோட கேரக்டரை நம்ம எடுத்துக்கணும். ஏன் புத்தி இல்லாத குதிரை அப்படின்னா, நமக்கு பைபிளில் குதிரையை பற்றி இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கு. நமக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தந்தான் ஆக்கப்படும், ஆனால் ஜெயம் யாரால் தான் வரும்? கர்த்தரால் தான் வரும். நீ இங்கே இருக்கிற மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, நீ பகுத்தறிவை பயன்படுத்து அப்படின்னு தான். உன்னால் பாவம் செய்கிறதுக்கு உன்னோட அறிவை பயன்படுத்தின ஏதேன் தோட்டத்தில் பார்த்து ஆமான்னு சொல்லி பழத்தை சாப்பிட்ட, உன்னால் அதை நினச்சி பார்க்க முடிஞ்சிச்சுல்ல. அதை தான் இங்கே மறைவாக குத்துறார். பாவம் செய்கிற, பாவத்தை நினச்சி பார்க்க மாட்டியா? கடவுள் உன்னை பார்க்குறாருன்ற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறாரு. புத்தி இல்லாத குதிரை மாதிரி உனக்கு என்ன எந்நேரமும் கையில் பாஸ்டர் வார் எடுத்து வச்சுட்டே இருக்கணுமா? உன் கண்ணை கட்டி விட்டுட்டே இருக்கணுமா? உன்னை ஆலயத்துக்கு நேராகவோ உன் குடும்பத்துக்கு நேராகவோ உன்னுடைய வாழ்க்கையிலையோ உன்னை ஒருத்தர் பின்னாடியே சொல்லிகிட்டே இருக்கணுமா? எவ்வளோ நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியும்? இதுதான் அந்த சங்கீதத்தோட பாடம். புத்தி இல்லாத குதிரையை போகிற, கால் போன போக்கில் மனம் போக்கில் அதுக்கு கண்ணுக்கு கட்டலை அப்படின்னாக்கா அது எங்கே வேணாலும் ஓடும். கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கலை அப்படின்னா எங்கே வேணாலும் ஓடும். உன்னை பார்க்காது, உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடிடும். அது எங்கே வேணாலும் ஓடும். அதனால் அப்படி ஒரு புத்தி இல்லாத குதிரையை போல் இருக்காத. இன்னொன்று, கோவேறு கழுதையை போல் இருக்காத. கோவேறு கழுதைனாக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க இல்லைங்களா? கோவேறு பார்த்துருக்கீங்க. கோவேறு கழுதை அப்படின்னா என்னென்னா, ஒரு கலப்பின குதிரை. அது கலப்பின குதிரை அப்படின்னா பெண் குதிரை, ஆண் கழுதை. இந்த கிராஸில் பிறக்கிறதுக்கு பேர் தான் கோவேறு கழுதை. ஒருவேளை இங்கே அதனுடைய உருவத்தை வச்சு நமக்கு பாடம் கற்பிக்க சொன்னாரோ, அதனோட கேரக்டரை வச்சு நமக்கு பாடம் கற்பிக்க சொன்னாரோ தெரியாது. அந்த கோவேறு கழுதைக்கு கேரக்டர் என்னென்னா மலட்டுத்தன்மை. என்றைக்குமே அதனால் குழந்தை பெற்றுக்க முடியாது. சரியா? நீ மலட்டுத்தன்மையாக, மலடுனாக்க இங்கே வெறும் குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் அர்த்தமாக எடுத்துக்க முடியாது. எதையும் பெற்றுத்தரக்கூடிய பிள்ளையாக நீ இருக்காத, தரக்கூடாத பிள்ளையாக நீ இருக்காத. எதையாவது பெற்று கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. ஒன்று அன்பை பெற்றுக்கொடு, பணத்தை பெற்றுக்கொடு, எதையோ ஒன்று நீ பெற்றுக் கொடுக்க பிள்ளையாக இரு. அது மலட்டுத்தன்மை அந்த கோவேறு கழுதைக்குள்ளான குணாதிசயங்களில் ஒன்று. நிறைய இருக்குது. அதனுடைய உருவம் காது பெருசாக இருக்கும், கால் குச்சி மாதிரி இருக்கும்,
நிறைய சொல்லியிருக்கு. கோவேறு கழுதையை பற்றி அதனோட உருவத்தை வச்சு நிறைய கேரக்டர் சொல்லியிருக்குது. ஆனால் அதனோட குணாதிசயங்களில் இப்படி ஒன்று சொல்லியிருக்கு. அதனால் அவங்க சொல்கிறாரு, கோவேறு கழுதையை மாதிரியும் இருக்காத, புத்தி இல்லாத குதிரையை மாதிரியும் இருக்காத அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, உழைக்கும் வர்க்கம். என்ன பண்ணிங்கனாலும் அது பாட்டுக்கு உழைச்சிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம் மாடு மாதிரி உழைக்காதன்னு சொல்லுவோம். ஆனால் இனி கழுத மாதிரி, கோவேறு கழுத மாதிரி உழைக்காத அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புத்தி இல்லாத எங்கேயும் உழைக்கக்கூடாது. புத்தியோட ஞானத்தோடு உழைக்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஞானம் இல்லாத போய் நினச்ச மேனிக்கு 24 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் 0 தான். ஞானம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போனீங்கன்னா அதனுடைய பலன் 0 தான். நமக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்கள் இதில் நிறைய போயிட்டே இருக்குது. நம்ம நேரம் கருதி நம்ம அந்த நிறைய நீங்களாம் நிறைய நினச்சி பாருங்கள். கோவேறு கழுதையை அடித்து பாருங்கள், வரும் உங்களுக்கு நெட்டில் அதனோட கேரக்டர்லாம். இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களாக தீர்மானிச்சுக்கோங்க. வசனங்களை பிரிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 4 பாகங்களாக இது பிரித்து படிக்கலாம். 1, 2 வசனங்கள் பாக்கியவான்கள் யார் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பாவ காரியங்களில் இருந்து விடுபடும் போது மனம் நிறைவாக வாழ்பவனே பாக்கியவான் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. ரெண்டாவது, தனிப்பட்ட விதத்தில் நம்ம தனியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு பாவத்தில் ஈடுபடுறோம். அப்படிப்பட்ட பாவ காரியங்களை யார் பார்க்குறா? யாருக்கும் தெரியாதுல்ல, நான் தனியாக தானே பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க மாட்டீர்கள். ஏன்னா உங்களை மறைவாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த உலகம் முழுக்க அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். நம்மை மன்னிக்கிறார் என்று உணரும்போது ஏற்படும் ஒரு சுதந்திர உணர்வு ஏற்படுது இல்லைங்களா? அவன் தான் பாக்கியவான். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எவன் ஒரு நாள் நினைக்கிறானோ, கடவுள் என்னை மன்னிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறானோ, மனிதர்கள் அல்ல, கடவுள் மன்னிக்கணும், அந்த நாளை நீங்கள் உணரும்போது அதுவே பாக்கியமான நாள் அப்படின்னு தாவீது சொல்கிறத பார்க்குறோம். 3, 4 வசனங்கள். ரெண்டாவது, பாவத்தை மறைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், அது பெருகி ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் செய்ய தூண்டும். ஒரு வசனம் இருக்குது, உருவாகி கருவாகி பெருசாக நீ பாவத்தை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. பாவத்தை கரித்தரித்தால் நீங்கள் பாவத்தை பெருசாக பெற்றெடுப்பீங்கன்னு வசனம் இருக்குது. இங்கே தாவீது ராஜா அதை தான் சொல்கிறாரு, நம்மை நாமே வஞ்சித்து அதில் பெருகுவோம், அந்த பாவத்தில் பெருகுவோம், அதே இன்னொரு பாவத்தை செய்கிறதுக்கு நம்மை தூண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, பாவத்தை குறித்து பாவம் ஏற்படாமல், ஒரு பாரம் ஏற்படாமல் போச்சுன்னா கடவுளின் கரம் நம்மை அரவணைத்து கொள்ளும். கடவுள் நம்மளை ஒதுக்கிட மாட்டார். இவன் பாவி அப்படின்னு ஒதுக்கிட மாட்டார். பாவிகளை ஏற்றுக்கொள்ளவே, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம், வசனத்தை பார்க்குறோம். எனவே பாவிகளுக்கு அவர் நெருக்கமானவர். நீ கடவுளை நினச்சிருக்க அப்படின்னா, நீ பாவம் செஞ்சிட்டேன்னு உணர்றேன்னா அவருடைய கை உன் மேலே இருக்கும். அந்த கை உன்னை கொல்வதற்கு அல்ல, உன்னை அரவணைத்து கொள்ள, அவருடைய பாரம், அவருடைய சூடு நீ உணர்ந்துட்டினாக்க கண்டிப்பாக நீ விடுதலை ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அந்த 3, 4 வசனங்களில் சொல்கிறார். அடுத்து 5 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களில் பாவத்தை அறிக்கை செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். தோஷம் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல். தோஷம் அப்படின்னாக்க என்ன? ஜோசியக்காரங்க சொல்கிற தோஷம் அதுவா? ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு நீ போயிடுவ அப்படிங்கிறது தான். பாவங்களை மறிக்காமல் நீ அறிக்கை செய்தால் ஒரு ஸ்டெப்பில் நீ இருந்தீன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவேன். இதை தான் கிரக நிலை அப்படிம்பாங்க. கிரகம்னா இந்த சூரியன் சந்திரன் அதனோட நிலை நம்ம மேலே வர்றதில்ல. கிரகம் அப்படின்னாக்க உன்னுடைய ஒரு நிலை அதிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஆரோகண நிலை அவரோகண நிலைன்னு சொல்லுவாங்க, ஏறு நிலை இறங்கு நிலைன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு சம நிலையில் இருக்கீனாக்க நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய கிரகம் அடுத்த நிலைக்கு போகும், அந்த கிரகம் தொலைந்து போகும், இந்த தோஷம் உன்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லித்தரார். அப்போ இந்த கிரகம் தோஷம் இதெல்லாம் ஜோதிடத்தை சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட வார்த்தைகள். மேலே இருக்கிற கிரகங்கள் அது வேறு, அது வேறு. ரெண்டாவது, சுனாமி பேரையில் உன் மனம் அலைந்து பாய்ந்து திரிவது போல இருந்தாலும் ஒரு அமைதி கிட்டும். அதை சொல்கிறாரு.
பெரிய அலையே வந்து உன்னை மோதினாலும் உனக்கு வந்து வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்தால், மனுஷன்ட்ட அல்ல, கடவுளிடம். மனிதர்களிடம் உங்களுடைய பாவத்தை சொல்லீர்களானால் அது பெருகும். பல வகையில் பலருக்கு தெரிய வரும். பலரிடம் அது போய் பெருகி அது பெரிய பாவமாக மாறும். அதற்காக நீ ஒரு துணையாக இருக்காதே. இன்னொருடைய பாவத்தை மற்றவர்களுக்கு கடத்துவதற்கு நீ கடத்தியாக இருக்காதே. அதனால் பெரிய பாவங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளிடம் மட்டுமே உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு. விடுதலையோடு கடவுளை பாடும் சூழ்நிலை உருவாகும். எத்தனை பேர் விடுதலையோடு இன்றைக்கி பாடினீங்க? 8 பாட்டு பாடினோம், 7 பாட்டு, கடைசியாக ஒரு பாட்டு பாடினார் பாஸ்டர். விடுதலையோடு பாடுறதுனாக்க 10 பாட்டு 12 பாட்டு கூட பாடலாம், 15 பாட்டு கூட பாடலாம். விடுதலையோடு பாடினோம். அட போ ஒரே சங்கட்டமாக இருக்குது, இத்தனை பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிட்டு இங்கே பாடிட்டு இருந்தாக்க நீ வந்து எதையும் தொலைச்சிட்டு உள்ளே வரல. ஆமாம், அதுதான் மனம் திறந்த வாழ்வுன்னு அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறாரு. எத்தனை பாட்டு வேணாலும் பாடலாம், விடுதலையோடு கடவுளை பாடும் சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து நீ ஃப்ரீயாக சர்ச்சுக்கு வந்தா. 4வது 8 9வது வசனங்கள் தான் வந்து பாவத்திலிருந்து விடுபட்டவனுக்கு கடவுளின் போதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மிக மென்மையாக இருக்கும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் கண்கள் மேல் என் கண்களை வைத்து உனக்கு போதித்து ஆலோசனை சொல்லி உன்னை நடத்த வேண்டிய விதத்தில். நல்ல வசனம் இதெல்லாம் நிறைய ஜெபத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த சங்கீதத்தை 32 தான் அவர் சொல்லியிருக்கிறார். பாவங்களை நீ அறிக்கை செய்தால்தான், இல்லைன்னா அவர் நடத்த மாட்டார். இதுதான் இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கணும். குதிரை போலவும் கழுதை போலவும் நீ வந்து நடத்த மாட்டார். உன்னை கடிவாளம் போட்டோ கண்ணை கட்டியோ உன்னை வந்து நடத்த மாட்டார். கோவேறு கழுதையும் போல உன்னை பொதி சுமக்க விடமாட்டார். அருமையாக நடத்துவார். கண்களை உன் கண்கள் மேல் வைத்து உன்னை வந்து அழகாக போதித்து உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்தது 10 11வது வசனங்கள் கடவுளை நம்புகிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறார். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனால் நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்னு சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? 32:1-2 வசனங்களில் யார் பாக்கியவான்கள் சொல்வது போல மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் ஆரம்பிக்கும் போதே 8 பாக்கியவான்களை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. நீங்கள் ஃப்ரீயாக வரணும். இந்த ஆத்மாவில் எளிமை உள்ளவர்கள் அல்ல, இது செத்து போகிறது, பாவம் செய்கிற இந்த உடல் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத. ஆவியில் நீ வந்து உன்னை ஒப்பு கொடுத்து நான் ஒன்றுமில்ல ஆண்டவரேன்னு சரண்டராய் வா, நீ பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களிலும் நான் வெறுமையாக இருக்கிறேன், என்னிடம் பாவம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆமேன்.